இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சக்தி வாய்ந்த சாமியார் வந்தாங்க. ஹாசினியோட கஷ்டத்தை பார்த்துட்டு 3 மந்திரம் தரேன், அத வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ அத வர வச்சு சந்தோஷமா இருன்னு அவ காதுல 3 மந்திரத்தை தந்துட்டாங்க. அப்படின்னா மந்திரத்தை சொல்லி பணம் கேட்டா வருமா? பணம் கோடி கோடியா கொட்ட போகுது. ஆனா அதுல ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? கொடுத்த 3 மந்திரத்துல ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டா. இன்னும் 2 மந்திரம் மட்டும்தான் இருக்கு. அவ அந்த மந்திரத்தை வேற எதுக்கும் பயன்படுத்த போறான்னு நினைக்கிறேன். ஐயோ, கீர்த்தனம்மா, நீங்க சீக்கிரம் கிளம்பி வந்தீங்கன்னா நீங்க ஒரு மந்திரத்தை வாங்கிடலாம். இதோ இப்பவே கிளம்பி வரேன். ஹலோ ஆண்டி, மந்திரம் தீரத்துக்குள்ள வாங்க. சரி சரி, ஓகே. ஐயோ, காசு, பணம், தொட்டு ஒரே ஒரு மந்திரம் கிடைச்சா போதும், நான் பெரிய பணக்காரி ஆயிடுவேன். அக்கா, இப்ப எதுக்கு அந்த அம்மாவை இங்க வர சொன்னீங்க? ஹாசினி ஏஜே மேல ஆசைப்பட்டு மந்திரத்தை சொல்றதுக்குள்ள அவகிட்ட இருந்து அத புடுங்கிடணும், அதான் வர சொன்னேன். கீர்த்தனா வந்து பணத்தாசையில சண்டை போட்டு 2 மந்திரத்தையும் புடுங்கினாலும் புடுங்கிரும். அப்புறம் நாம தப்பிச்சிடலாம். சூப்பர் ஐடியா. ஏ ஹாசினி, நீ வாங்கின மந்திரத்தை அழிக்கிறதுக்கு ஆன் தி வேல சாத்தான் வந்துட்டு இருக்கு. கையில கண்ணாடி டம்ளர் கொடுத்தாலே 10 நிமிஷத்துல உடைச்சிருவ. அவ்வளோ ராசிக்காரி நீ. உனக்கு மந்திரம் கேக்குதா? உன்னால எதுவும் முடியாது. நீ எப்பவுமே பிச்சைக்காரி தான். என்னக்கா இன்னும் வரல? கொஞ்சம் வெயிட் பண்ணுடி. எங்க போயிட போறாங்க? வருவாங்க. பாத்தியா, வந்துருச்சு. எப்படியோ மந்திரத்தை வச்சு பணக்காரியா ஆயிடணும். ஸ்வேதாவுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இந்த ஹாசினிக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் நடந்த மாதிரி இல்லாம ஸ்வேதாக்கு கல்யாணத்தை மாசா நடத்தணும். வாங்க வாங்க கீர்த்தனாமா, நீங்க ஆட்டோல வர்றதுதான் கடைசி. இனிமே இந்த வீட்டுக்கு லக்ஸரி கார்ல தான் வர போறீங்க. அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? இன்னில இருந்து கீர்த்தனாமா ஊர்லயே பெரிய பணக்காரங்களாக போறாங்க. நாம தான் அவங்கள பார்க்க அவங்க வீட்டுக்கு போகணும். நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கால் தரையிலே படல. எப்படி படும்? அடிச்சது சாதாரண யோகமா? நீங்க இனிமே தரையில நடக்க மாட்டீங்க, பூரிப்புல வானத்துல பறவை மாதிரி பறக்க போறீங்க. நீங்க போன் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு எல்லாமே கனவாவே இருக்கு. இது உண்மைதானான்னு என்னால நம்பவே முடியல. கீர்த்தனாமா, எல்லாமே 100% உண்மை. நீங்க கோடீஸ்வரி ஆக போறதுல எந்த மாற்றமும் இல்ல. இது கேட்கும்போது 10 காது கூட பத்தாது. இதெல்லாம் நடந்துருச்சுன்னா உங்க எல்லார் வயிக்கும் சக்கரை போடுறேன். எல்லாம் உங்க மக ஹாசினியோட யோகம்தான். நாங்க இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கோம். எங்களுக்கு இந்த சின்ன மாமியார் எந்த மந்திரத்தையும் கொடுக்கல. ஹாசினிக்கு இந்த மந்திரத்தை கொடுத்திருக்காங்கன்னா அவ ராசிக்காரி. சரி சரி, சீக்கிரம் போங்க, மந்திரத்தை வாங்குங்க, பணத்தை அள்ளுங்க. ஆமாமா, டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். எங்க பணம்? எங்க சாரி, எங்க ஹாசினி? உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. ஹாசினி அந்த ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. சரி சரி. கீர்த்தனம்மா, அந்த மந்திரத்தை மட்டும் வாங்காம விட்டுறாதீங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். நீங்க போலாம். ஹாசினி, மம்மி
எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன். ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. வாங்க மம்மி வாங்க. வாங்க தானே வந்திருக்கேன். என்ன மம்மி திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாமே திடீர் திடீர்னு தானே நடக்குது, அதான் நானும் திடீர்னு வந்துட்டேன். உனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன மம்மி என்ன விஷயம்? புரியாத மாதிரி கேக்குற. என்ன கேட்டாலும் கொடுக்கற அதிசய மந்திரம் உனக்கு கிடைச்சிருக்காமே. ஏய் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. மம்மி அது எப்படி உங்களுக்கு தெரியும்? யாரு சொன்னா? யார் சொன்னா என்ன? பழம் பழுத்தா தானா மனம் வரப்போகுது. இது அந்த 3 குட்டி சாத்தான்களோட வேலையா? அப்போ இந்த பழத்தை அதுங்க தான் புகை போட்டு பழுக்க வச்சிருக்குங்க. கேள்விப்பட்ட உடனே என்னால வீட்லயே இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். நாம பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னையோட தீர போகுது. எத்தனை தெய்வத்தை வேண்டி இருப்பேன். நம்ம நிலைமை நினைச்சு எத்தனை ராத்திரி தூங்காம இருந்திருப்ப தெரியுமா? எல்லாத்துக்கும் மொத்தமா கடவுள் உன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீ ராசிக்காரி. சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் வா. எதுக்கு மம்மி? நம்ம வீட்டுக்கு போய் மந்திரத்தை சொன்னாதானே நமக்கு பணம் செல்வம் எல்லாமே கிடைக்கும். எங்க மந்திரத்தை சொன்னா பணம் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள சேரும். இவங்க ஏற்கனவே பணக்காரங்க, நாம தானே காசு இல்லாம இருக்கோம். வா போலாம் வா. நான் வீட்டுக்கு வர முடியாது மம்மி. ஏன் என்னாச்சு? எனக்கு இங்க இன்னும் 2 நாள் வேலை இருக்கு. அப்ப ஒண்ணு பண்ணு, எனக்கு மாசம் 5 லட்சம் கிடைக்கிற மாதிரி நீ ஒரு மந்திரத்தை பண்ணு. அதுவும் முடியாது மம்மி. ஏன் ஏன் முடியாது? மந்திரத்தை ஒரு நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். அப்போ நம்ம வீட்டுக்கு பணம் கிடைக்கிறது நல்ல விஷயம் இல்லையா? உன் அப்பா அம்மா உன் தங்கச்சி சந்தோஷமா வாழ்றது உனக்கு கெட்ட விஷயம். ஐயோ மம்மி நான் அப்படி சொல்லல. நான் இங்க சில வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்குதான் சாமி அந்த மந்திரத்தை கொடுத்திருக்காங்க. நான் அதை மத்ததுக்கெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. பண்ண கூடாதுன்னு யார் சொன்னது? சாமியாரா இல்ல நீயா? ஐயோ மம்மி நான் சொல்றது கொஞ்சம் கேளு மம்மி. என்ன கேட்க சொல்ற? பணம் இல்லன்னு உங்க அப்பா வாழ்க்கை முழுக்க சொல்லிட்டு இருக்காரு, அதை கேட்க சொல்றியா? இல்ல மளிகை கடைக்காரன் பாக்கி கூடன்னு திட்டானே, அதை கேட்க சொல்றியா? மூத்த பொண்ணு கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க போன இடத்துல கல்யாண பொண்ணாவே ஆயிட்டா. ஸ்வேதாவையும் அதே மாதிரியே பண்ணிருங்கன்னு கேவலமா பேசுறாங்களே, அத காது குளிர கேட்க சொல்றியா? ஸ்வேதாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். எப்படி பாப்ப? யாருக்குமே கிடைக்காத அதிசயமான மந்திரம் உன் கையில வச்சிருக்கும் போதே உன் தங்கச்சிக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிற. இந்த லட்சணத்துல எதிர்காலத்துல வேற பண்ணுவியா? கிழிச்ச. உன்னை சின்ன வயசுல இருந்து தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த அம்மா நான் கெஞ்சி கேக்குறேன், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம மந்திரத்தை தரமாட்டேன்னு சொல்ற. நான் என்ன ஏன் சந்தோஷத்துக்காக கேக்குறேன்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே கேக்குறேன். நானும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் மம்மி இதெல்லாம் செய்யறேன். இந்த மந்திரத்தை வச்சுதான் அப்பாவை காப்பாத்த முடியும். அப்பாவை காப்பாத்துறியா? அவருக்கு என்ன? அவர் நல்லா தானே இருக்காரு, அவரை எதுக்கு காப்பாத்தணும்? புரிஞ்சு போச்சு. உனக்கு உங்க அப்பா தானே சொந்தம், நான் என்ன இருந்தாலும் சித்தி தானே. ஸ்வேதா உன் கூட பிறந்தவ இல்லையே, அதான் பிரிச்சு பேசுற. சரி நீயும் உங்க அப்பாவுமே நல்லா இருந்துக்கங்க, நானும் ஸ்வேதாவும் எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிறோம். அப்பா உசுர காப்பாத்ததான் லாக்கரை தேடிட்டு இருக்கேன். அதுக்குதான் இந்த மந்திரம்னு எப்படி நம்ம மம்மி கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? மம்மி நான் அப்படி சொல்லல. இந்த மந்திரத்தால நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும். சாமியார் சொன்னதை நான் மீற முடியாது மம்மி. உன் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்ற அந்த மூஞ்சியை நான் பார்க்கணும். யார் அவங்க? எங்க இருக்காங்க? மம்மி மம்மி மம்மி
எனக்கு ஒரு வேலை இருக்கு மம்மி. அது சாமியாருக்கும் தெரியும். அதை நிறைவேத்துறதுக்காக தான் இந்த மந்திரத்தை அவங்க கொடுத்தாங்க. அதை நான் எப்படி தருவேன் மம்மி? அதுவும் இல்லாம அவங்க கொடுத்த அந்த 3 மந்திரத்துல ஒன்னு வேஸ்டாவே போயிடுச்சு. அதான் இன்னும் 2 இருக்குல்ல. ஒண்ணு வேணா நீ உன் வேலைக்கு வச்சுக்கோ. இன்னொரு மந்திரத்தை நம்ம குடும்பத்துக்கு கொடுமா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க மம்மி. நான் இதை வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம குடும்பத்துக்கு என்ன நல்லா தானே இருக்கும். பணம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன? நம்மளை விட வசதியில கீழே இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லையா? பேசுடி, பேசு, நல்லா பேசு. நீ இருக்கிற இடம் அப்படி. பணத்து மேல உட்காந்துட்டு பணத்தால சந்தோஷம் வருமானு கேக்குற. பணம் பௌச பார்த்ததும் உனக்கு ஆணவம் வந்துருச்சு. அதான் நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற. பங்களால வாழ்ற திமிர்ல எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற. உன்ன மாதிரி நாமளும் சந்தோஷமா வாழ்றது உனக்கு பிடிக்கல. அக்கா அக்கான்னு உன் காலையே சுத்தி வந்த ஸ்வேதாவ இப்ப அதே காலை வச்சு மிதிக்கிறியா? போதும், நிறுத்துங்க மம்மி. பேசினது போதும். நான் என்ன சொல்றேன்னு நீ நீங்க நிறுத்தடி. அம்மாவே அதட்டுறியா? உனக்கு அவ்வளவு ஆணவமா? என் முன்னாடி புள்ள பூச்சி மாதிரி சுத்திட்டு இருந்த உனக்கு இப்ப எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? இந்த வாழ்க்கை நான் உனக்கு போட்ட பிச்சை. நான் இல்லனா இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்திருப்பியா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நீங்க காரணமா? அது என்ன மம்மி சொல்றீங்க? அது வந்து நான் உன்னை நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கலனா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? உன்னை தாய் இல்லாத புள்ளன்னு சொல்லி இந்த மம்மி உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த. என்னைய அவமானப்படுத்திட்டல்ல. நீ பணக்காரிங்கிற ஆணவத்துல ஆடுற. என் வயிற்றுச்சல் உன்னை சும்மாவே விடாது. என் குடும்பம் நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு கையேந்தி வந்த என்ன பெருங்கையோட அனுப்புறல்ல. நானும் பாக்குறேன்டி எத்தனை நாளைக்கு ஆடுறேன்னு பாக்குறேன். இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்த மெதப்புல இருக்கியா? இருடி இரு. பத்ரிக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி இதே வீட்டுக்கு மருமகளா வர வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்றன்னு பாக்குறேன். என்ன கீர்த்தனாமா, உனக்கு அறிய சக்சஸா? அந்த ஹாசினி மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்தாலா இல்லையா? என் முகத்தை பார்த்தா தெரியல. அவளாவது மந்திரத்தை கொடுக்கறதாவது. மந்திரத்தை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா. ஐயோ, என்னது, உங்களுக்கே மந்திரத்தை தரலையா? ஏன் தரல? என்ன சொன்னா? அந்த கொடுமையை சொல்லி என்ன பிரயோஜனம்? என் கனவெல்லாம் நாசமா போச்சு. ஆசையோட வந்த என்ன அழுதுட்டே போற மாதிரி பண்ணிட்டா. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. கீர்த்தனாமா இருங்க. என்னக்கா இது? வளர்த்த அம்மாவுக்கே தர மாட்டேங்கிறா. அதான் எனக்கும் புரியல. அப்படி அதை வச்சு என்ன பண்ண போறா? மாயா ஒருவேளை இப்படி இருக்குமோ? என்ன பண்ணுவா? ஐயோ, அந்த மந்திரத்தை வச்சு என்ன பண்ணுவான்? ஏய், என்னாச்சு? என்ன என்ன பகல் கனவா? ஐயோ, பகல் கனவு இல்ல, பயந்த கனவு. என்னக்கா உளர்ற? எதுக்கு பயம்?
அந்த ஹாசினி கிட்ட இருந்து ஒரு மந்திரத்தையாவது பிடுங்கி அழிச்சிடலான்னு நாம பிளான் பண்ணா அவங்க அம்மாவுக்கே பெப்ப காமிச்சிட்டா. ஆ, அப்போ அந்த 2 மந்திரத்தையும் வேற எதுக்கோ அவ யூஸ் பண்றதுல உறுதியா இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? அதுல ஒண்ணு நம்மள அழிக்கிறதுக்கோன்னு பயந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் இந்த பயந்த கனவு. பயப்படாதக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்ற? இப்படி எல்லாம் பண்றதா இருந்தா இன்னும் ஏன் பண்ணாம இருக்கா? நாம கொடுத்த குடைச்சலுக்கு மந்திரத்தையே நம்ம மேலதான் போட்டிருப்பா. அதனால அந்த பயம் எல்லாம் எனக்கு இல்ல. ஆனா எனக்கு வேற ஒரு கவலை இருக்குக்கா. என்ன கவலை? அவ்வளோ அற்புதமான மந்திரம் போயும் அந்த கேவலமான கேக்கு கறி கிடைச்சிருக்கே. அவளே ஒரு விளங்காதவ. மந்திரத்தை வச்சு அவ என்ன பண்ண போறா? அதே மந்திரம் நம்ம கிட்ட இருந்தா என்னென்ன பண்ணுவோம்? ஆமால, அந்த மந்திரம் மட்டும் எனக்கு கிடைச்சா கடல் அலை வாசலுக்கு வர்ற மாதிரி பீச் ஓரமா ஒரு பங்களா, வீட்ல இருந்து எல்லா சிட்டிக்கும் போறதுக்கு சொந்தமா ஒரு பைபாஸ் ரோடு, சிட்டி டிராபிக்ல சிக்காம இருக்க ஒரு ஃப்ளையிங் காரு, போர் அடிச்சா கடல்ல 2 மாசம் தங்கறதுக்கு ஒடையாத ஒரு டைட்டானிக் கப்பல். இன்னும் இப்படி நிறைய இருக்கு. ஆனா நம்ம கெட்ட நேரம் அந்த மந்திரம் ஹாசினி கிட்ட மாட்டிக்கிச்சு. அதனால அதை அழிக்கிறதுக்கு நாயா பேயா அலைய வேண்டியதா இருக்கு. அழிக்கிறத விட்டுட்டு அந்த மந்திரத்தை அடையிறதுக்கு ஆசைப்பட்டா? ஏய், என்னடி இது? இதெல்லாம் ஒரு பகல் கனவு. பகல் கனவு பலிச்சதே கிடையாது. ஆனா அவளுக்கு பழிச்சிருக்கே. கனவுலையும் நடக்காதது அவளுக்கு நடந்திருக்கே. அப்போ நாம ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, எப்படி மந்திரத்தை அவகிட்ட இருந்து புடுங்கிறது? எதுக்கு புடுங்கணும்? தர சொல்லி கேப்போம். கேக்குறதா? சும்மாவே நம்ம மேல அவ செம்ம கான்ல இருக்கா. மந்திரத்தை வாங்க போய் சாபகீமம் கொடுத்துற போறா. ஏங்கா பயப்படுற? கேக்குற விதத்துல கேப்போம். தர போறா. அது எப்படி தருவா? ஏங்கா பாக்குறதுக்கு கத்ரினா கைஃப் மாதிரி இருக்கேன்னு சொல்லு. முடியாது. அப்படிலாம் நல்லா போய் சொல்ல முடியாது. அப்ப மந்திரம் கிடைக்காது. உனக்கு மந்திரம் வேணுமா வேண்டாமா? கத்ரினா தீபிகா படுக்கொன்னே சொல்லுவோம். அப்படி வா வலிக்கி. சரி, அப்படியே அந்த வரம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன வரம் கேக்குறது? 5 இன்ச்சி என் ஹைட்ல கொஞ்சம் ஜாஸ்தியா கேப்ப. நீ என்ன கேப்பக்கா? நான் வாழ்க்கை பூரா இளமையோட இருக்கிற மாதிரி வரம் கேப்பேன். சூப்பர் ஐடியா இல்ல? ஆனா மந்திரத்தை கொடுப்பாளா? சொத்து பணம் நகைன்னு கேட்டதான் கொடுக்க மாட்டா. இத குடுக்கறதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? சரி, ஏதோ கெஞ்சுறாங்கன்னு கொடுத்தாலும் கொடுத்துருவா. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஓகே. நாம எப்பவும் இளமையா இருந்தா நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கெல்லாம் வயசாயிடுமே. மந்திரம் கிடைச்சிச்சுன்னா அவங்களையும் உள்ள இழுத்து போட்டுருவோம். முதல்ல அந்த மந்திரத்தை கொடுக்கணுமே. சரி வா, நம்ம அர்ச்சனா கிட்ட போய் சொல்லுவோம். அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்? சொன்னா ஹாசினி கிட்ட கேக்குறது அவமானம், அது இதுன்னு சொல்லி கெடுத்துருவாங்க. அதனால நாம மட்டும் போவோம். கரெக்ட் தான். சரி, எப்படியோ எனக்கு என்றும் மாறாத இளமை கிடைச்சா அதுவே சந்தோஷம்.